இந்த Flipkart Big Billion Day sale நான் வந்து பார்த்தா CMF ஓட வாட்ச் ப்ரோ வந்து வாங்கியிருக்கேன். சோ இதோட பிரைஸ் நமக்கு வந்து 2200 ரூபாய் கிட்ட வந்து டீல்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ ரெகுலர் பிரைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3500 to 4500 அந்த பிரைஸ் சேல் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம சேல்ல வந்து பார்த்தா 2500 அந்த பிரைஸ்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இதுல மொத்தமா நம்ம 4 கலர் வந்து இருக்கு. சோ டார்க் கிரே, ஆஷ் கிரே, சில்வர் இது மூணுமே இப்போ உங்களுக்கு வந்து 2500 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. ஆரஞ்சு கலர் மட்டும் உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஓகே, எங்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிரே. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அன்பாக்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இதான் நமக்கு இந்த CMF வாட்ச் ப்ரோ வர பாக்ஸ். சோ டிசைன் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் பாக்ஸ் வந்து நான் பார்த்தது இல்ல. பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணனும் உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தா வாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கேக்குது. சோ நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து QR கோட் வந்து காட்டுது. சோ நம்ம டிவைஸ் கூட கனெக்ட் பண்ண சொல்லுது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்றதுக்கு Play Storeல வந்து பாத்தீங்கன்னா CMF வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து லாகின் பண்ணனும். ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல பிளஸ் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது நம்ம கேமரா வந்து ஓபன் ஆகும். சோ நீங்க QR கோட் காட்டி நீங்க ஈஸியா வந்து ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்ட்ராப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் நமக்கு ஒரு சிலிகான் ஸ்ட்ராப், குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. சோ வேற எதுவும் பாக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த சிலிகான் ஸ்ட்ராப்போட குவாலிட்டி நம்ம நல்லாவே கொடுத்திருக்காங்க. சோ வெயிட் நமக்கு வந்து பெருசா வந்து ஃபீல் ஆகல. 47 கிராம் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நான் இதுக்கு முன்னாடி வந்து சாம்சங்கோட வாட்ச் வந்து யூஸ் பண்ணிருந்தேன். அது இன்னும் கூட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தா வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஆப்பிளோட வாட்ச் ஸ்டைல் வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு பர்சனலா இந்த மாதிரி ஸ்டைல் வந்து பிடிக்காது. எனக்கு நார்மல் தான் வந்து பிடிக்கும். பில்ட் பொறுத்தவரை சைடு ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பார்த்தா மெட்டல்ல வந்து கொடுத்திருக்காங்க. பேக்ல உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன் இருக்கு. அது பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. தென் பேக் சைடுல உங்களுக்கு வந்து சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து சார்ஜ் போற அந்த போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து மைக் வந்து கொடுத்திருக்காங்க. டிசைன் பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 1.96 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 410x502 பிக்சல்ஸ் வந்து இருக்கு. 50 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. 600 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. டச் ரெஸ்பான்சிங் நல்லாவே வந்து கொடுத்திருக்காங்க. கலர்ஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டா வந்து இருக்கு. சோ அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்ப்ளேட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. சோ பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா பெசல்ஸ் இருக்கு. பட் ஆனா நமக்கு வந்து பார்த்தா வாட்ச் யூஸ் பண்ணும்போது அந்த பெசல்ஸே தெரியல. ஃபுல்லா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா ஸ்வைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த பெசல்ஸ் இருக்க மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வாட்ச் ஃபேஸ் இந்த கலர்ஃபுல்லா வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா பெசல்ஸ் நல்லாவே தெரியுது. தென் டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு 5 அட்ஜஸ்ட்மென்ட் லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஆட்டோ பிரைட்னஸ் வந்து கிடையாது. ஓவரால் டிஸ்ப்ளே பத்தி பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீசெட்டா வந்து 4 டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா டயல் கேலரின்னு இருக்கு. சோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்து நிறைய டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. டிஃபால்ட், கஸ்டம், மல்டி ஃபங்க்ஷன், அலலா, கொலாபரேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட்டான வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ டேப் பண்ணீங்க அப்படின்னா சிங்க் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது. இதுல நமக்கு ஓனா வந்து பார்த்தா நம்மளோட வாட்ச் ஃபேஸ் கூட செட் பண்ணிக்க முடியும். வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து டாட் மெட்ரிக்ஸ் ஃபாண்ட் அதில் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எல்லாமே உங்களுக்கு வந்து டாட்டா வந்து இருக்கும். ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் காலிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தா கால்ஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். டைரக்டா இங்க இருந்தே வாட்ச்ல டயல் கூட பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு தனியா நமக்கு வந்து பார்த்தா ஃபோன் கால் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ரீசென்ட், அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் கீபேட் வந்து இருக்கு. சோ ரீசென்ட்ல நமக்கு வந்து ரீசெண்டா பண்ண கால்ஸ் எல்லாமே வந்து காட்டுது. ஃப்ரீக்வென்ட் கான்டாக்ட்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ல வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச கான்டாக்ட்ல ஆட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இங்க வந்து காட்டும். நீங்க டைரக்டா இங்க இருந்தே வந்து கால் பண்ணிக்க முடியும். தென் கீபேட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டைரக்டா நீங்க நம்பர் என்டர் பண்ணி கால் வந்து பண்ணிக்கலாம். ஹலோ, என் வாய்ஸ் எப்பரா கேக்குது? நல்லா கேக்குதா? எப்பவுமே நார்மலா பேசுற மாதிரி இருக்கா? ரெகுலரா பேசும்போது கரெக்டா கேக்குதுல? ஓகே ஓகே ஓகே. யூஸ் பண்ண வரைக்கும் கால் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. வாட்ச் வந்து போன்ல கனெக்ட் பண்றதுக்கு கால் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதுல அட்டன் பண்றீங்களோ அதுல வந்து பேசிக்கலாம். திரும்பி நீங்க வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன்ல வந்து பேசிக்க முடியும். ப்ளூடூத் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச்ல வந்து பேசிக்க முடியும். அந்த மாதிரி ஈஸியா நம்மளால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுது. இன்டோர்ல சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பட் அவுட்டோர்ல நமக்கு வந்து பார்த்தா நிறைய நாய்ஸ் சவுண்ட்லாம் இருக்கும்போது அப்ப நமக்கு வந்து பார்த்தா அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா கேட்க சான்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ ஓவரால் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. வாட்ச் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டிஸ்பிளே லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே கீழ இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரும். மேல இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க குயிக் பேனல் செட்டிங்ஸ் வந்து ஓபன் ஆகும். தென் சைடுல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆக்டிவிட்டி, ஹார்ட் ரேட், வெதர், ஸ்லீப், போன் கால் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லூப்ல வந்து வந்துட்டே இருக்கும். இதுல வந்து சென்டர்ல ஒரே ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த பட்டன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எக்சர்சைஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 110 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்கு. நீங்க ஏதாவது வந்து ஒர்க் அவுட் செலக்ட் பண்ணிக்கும் போது உங்களால வந்து பார்த்தா பேக் வந்து வர முடியாது. பேக் வர முடியாது அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பாக்குறது, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது ஆக்சஸ் பண்றது, கால்ஸ் பண்றது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஸ்டாப் பண்ணாதான் நம்ம
நமக்கு வந்து பார்த்தா பேக்கே வருது. ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களால ஆப்ல வந்து பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, ஹார்ட் ரேட் வந்து இருக்கு, ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். தென் பிளட் ஆக்சிஜன் வந்து கொடுத்திருக்காங்க, சோ பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். தென் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ ஆக்டிவிட்டினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கும், எவ்வளவு கலோரிஸ் பர்ன் பண்ணிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். தென் ஸ்லீப் டேட்டா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்க முடியும். தென் போன் கால், அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் டிவைஸ்ல சாங்ஸ் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ட்ராக் போறது, ப்ரீவியஸ் ட்ராக் போறது, சாங் பாஸ் பண்றது, ப்ளே பண்றது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். சோ டிராவல் டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் கேமரா ரிமோட் அப்படின்னு இருக்கு. இதுக்குள்ள வந்து ஷட்டர் பட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ கேமரா இங்க இருந்து நீங்க டேப் பண்ணீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து எடுக்கும். வெதர் வந்து இருக்கு, பிரீத்திங் கொடுத்திருக்காங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. சோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுக்கும்போது உங்க போன்ல என்ன டிஃபால்ட்டான வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கோ அது வந்து ஓபன் ஆகுது. சோ நம்ம கிட்ட சாம்சங் டிவைஸ்னா நமக்கு சாம்சங் பிக்ஸ்பி வந்து ஓபன் ஆகுது. ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அதுல நமக்கு வந்து வாய்ஸ் சர்ச் ஆகுது. பேசிக்கான ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம், கால்குலேட்டர், தென் ஃபாஸ்ட் லைட், ஃபைண்ட் மை டிவைஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸோட செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆப்போட வியூ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வேணுமா, கிரிட் வியூ வேணுமா மாத்திக்க முடியும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்றது, டு நாட் டிஸ்டர்ப், ஹாப்டிக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா வேணுமா மாத்திக்க முடியும். சிஸ்டம் மெனு வந்து இருக்கு. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா பவர் ஆஃப், ரீஸ்டார்ட் எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 340 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க கிளைம் பண்றது வந்து 30 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எனக்கு வந்து பார்த்தா பேட்டரி பேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் லாஸ்ட் 3 to 4 hours வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து 3 to 5% கிட்ட தான் வந்து இறங்கி இருக்கு. அவங்க கிளைம் பண்ற மாதிரி 13 டேஸ்க்கான வரக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நீங்க ரொம்ப ரொம்ப லைட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 10 to 11 டேஸ் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாவே இருக்கு. இல்ல இப்ப நம்ம யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணுவேன், கால்ஸ் அப்படி இப்படி போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 டேஸ் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தா கண்டிப்பா வரும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஹெவி யூசேஜுக்கு 5 டேஸ் கிட்ட வந்து வருது. ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இது. 80 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு வந்து இன்பில்ட் ஜிபிஎஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க ஆப் குள்ளே உங்களால வந்து ஒர்க் அவுட் மோட ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். சோ ஆப் குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ வந்து ஒர்க் அவுட் மோட் வந்து இருக்கு. அதுல வந்து அவுட்டோர் வாக், அவுட்டோர் ரன், அதுக்கப்புறம் வந்து மவுண்டைன் ஹைக் நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 3, 2, 1 ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். வாட்ச்லயே உங்களால வந்து ஒர்க் அவுட்ல எனேபிள் பண்ணிக்க முடியும். கனெக்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 ரேட்டிங் வந்து இருக்கு. ஃபைனலா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு 3500 to 4500 அந்த பிரைஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் 2500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல கில்லர் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க. இந்த சேல்ல இருந்து கம்மி பிரைஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு வந்து 3500 அந்த பிரைஸ்க்கு வந்து மாறிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் LTE 46 அதுவும் நமக்கு நல்ல பிரைஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதை விட அந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். ஓகே சோ கைஸ், சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.